ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா சுண்டல். இது வந்து ரொம்ப சிம்பிளானது தான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துலேயே. நம்ம இப்போது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நான் சுண்டலை ஊற வச்சுருக்கேன். நான் வெள்ளை கலர் சுண்டல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் கலர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதை வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஒரு 5-6 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது விசில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 4 விசில் வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 விசில் வந்தாலும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளேயும் நம்ம இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் நான் 1 எடுத்திருக்கேன். நல்லா பெருசாக இருக்கிறத நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் திருவாமல் பல்லாக கொஞ்சம் குட்டி குட்டியாக பல்லாக வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து அதோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது கருவேப்பிலையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சாம்பார் பொடி. இந்த மசாலா சுண்டலுக்கு வந்து சாம்பார் பொடி சேர்த்தா செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் இருக்குது. இப்போ நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது விசில்லாம் அடங்கிடுச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிக்கலாம். கேஸ் பற்ற வச்சாச்சு, கடாய் வச்சிட்டோம். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு 3த்தையும் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு நம்ம சுண்டல் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக இப்போ நம்ம தேங்காய் பல் வச்சுருக்கோம்ல, கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியதான். நம்ம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்தில் முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.